வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா ஆல்ரெடி 37 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து 38வது வீடியோ சரிங்களா? 2025லேருந்து இந்த கொஸ்டின் உள்ள கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுருக்கேன். பார்த்துக்கங்க. இப்போ சமீபத்தில் நடந்த எக்ஸாம் தான் சரிங்களா? ஆ, பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் தமிழ் கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்ல ஒரு 100 கொஸ்டின் இருக்கு. 150 மதிப்பெண். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை கண்டறிய. அதாவது வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சத்துல இடம்பெறாது எதுன்னு கேட்கும் சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து வேர்ச்சொல், நெல் நின்று, கொல் கொண்டு, இதை வந்து கான் கண்ட, இது வந்து கரெக்டா வராது சரிங்களா? இடம்பெறாது கேட்டீங்கன்னா இதுல ஆப்ஷன் பி தான் சரியான பதில் சரிங்களா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின். வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. வாலியர். வாலியர் வந்து பாருங்க, வால். வேர்ச்சொல் வந்து வாலியருக்கு வந்து வால். மூணாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது நெருப்பு. நெருப்பு வந்து அனல்னாலும் நெருப்பு தான், கனல்னாலும் நெருப்பு தான் சரிங்களா? அடுத்து பாருங்க, நாலாவது கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிய. இது பாத்தீங்கன்னா அலை அலை. இந்த செவுத்துல ஓடுற பள்ளிக்கு வர்ற ல வந்து பாத்தீங்கன்னா கடல். அலை வந்து கடல். நம்ம ஸ்கூலுக்கு வர்ற ல வந்து பாம்பு புற்று சரிங்களா? ஆப்ஷன் டி தான் இதுல சரியானது. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. விலை 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 போன்ற சொற்களின் சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்ய. அதாவது பாருங்க, விலைன்னா பொருளின் மதிப்பு. இன்னொன்னு ஸ்கூலுக்கு வர லேக் வந்து உண்டாக்குதல். தமிழுக்கு வர்ற லே வந்து விரும்பு. இதுல வந்து ஆப்ஷன் டி தான் சரியான பதில். கீழ்கண்டவற்றில் திசை சொற்களை கண்டறிய. அதாவது திசை சொல்னா நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற திசை சொற்கள் சரிங்களா? அதாவது சாவி, ஜன்னல், இதெல்லாம் வந்து திசை சொற்கள். மற்றதெல்லாம் திசை சொற்கள் வராது சரிங்களா? சமுதாயம் என்ற வட சொல்லில் நேரான தமிழ் சொல். சமுதாயம் என்பது என்ற வட சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி கேட்டா மன்மதை. மன்மதைங்கிறது தான் சரியான பதில். பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டீர்கள். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை இதுல வந்து ஆப்ஷன் 1, 3 தான் சரியான இது சரிங்களா? இதுல வந்து பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க, 1 பாருங்க. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. இது வந்து கரெக்ட். அதுக்கு பாருங்க, முன்பகுதி மட்டுமே தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் என்ன? அதாவது சந்தி புடைப்பு இச்சு வருது பத்திங்களா? இது தமிழக இச்சு. இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு. 1, 3 தான் சரியான பதில். 9வது கொஸ்டின் பாருங்க. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போல அப்படின்னா பற்றுதல் இன்றி. அதாவது தாமரை தண்ணியில தண்ணீர், தாமரை இலை மேல தண்ணி இருந்தா அது வந்து பற்றுதல் இருக்காது, அது மேல வதங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது பற்றுதல் இன்றி சரிங்களா? பொருந்தாத இணையை கண்டறிக. அது கொஸ்டின் வந்து நம்ம வந்து வாசிக்க முன்னாடி கொஸ்டின் நல்லா வாசிக்கணும் சரிங்களா? பொருந்தாத கேட்டிருக்கானா, பொருந்தது கேட்டிருக்கானா, சரியான கேட்டிருக்கானா, தவறான இது கேட்டா பாத்துக்கங்க. எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னா, நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா? ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து மொத்தமா லாஸ்ட் 5 இயர்ல ஒரு கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போய் ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து 20லேருந்து 30 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்கும் சரிங்களா? அப்போ உங்களுக்கு ரிப்பீட்டட் மற்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காதவங்களுக்கும் ப்ரீவியஸ் இயர் பார்த்து போகிறவங்களுக்கும் அவங்களோட ஒரு 10 மார்க் நம்ம கூடுதலாக எடுக்கலாம். அந்த 10 மார்க் தான் நம்ம கடைசியில் வந்து கட் ஆஃப் மார்க் நிர்ணயிக்கும். 1 மார்க் கூட நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? பொருந்தாத இணையை கண்டறிய சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை, இது வந்து உண்மை தொகை கரெக்டு தான் சரிங்களா? அடுத்து வந்து பொற்றொடி வந்தார். இது பொற்றொடி வந்தால் ஆக்சுவலாக இது வந்து அன்மொழி தொகைன்னு வரணும். இது ஓமை தொகைன்னு இருக்கு, அதனால இது தப்பு சரிங்களா? நம்மளுக்கு பொருந்தாது இதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி தான் பொருந்தலை சரிங்களா? பனை மறைங்கிறது இருபெருட்டு பண்பு தொகை கரெக்டு தான். வளர் தமிழ் வினைத்தொகை, அதாவது வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் வந்து. அடுத்து பாருங்க, 16 கொஸ்டின். சொல்லுக்குரிய பொருளை அறிய. பொம்மல். பொம்மல் என்பதோட வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா சோறு. அடுத்து 12வது கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். குளிர்காலத்துக்கு பொருந்தாததை கொண்ட நிலங்கள். அதாவது குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 12வது கொஸ்டின் பாருங்க. குளிர்காலத்தை பொருந்தாத சொல்லை குளிர்காலத்துக்கு பொழுதாக கொண்ட நிலங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா முல்லையும் பாலையும் நிலங்கள். அதாவது முன்பனி காலம், பின்பனி காலம் அப்படிலாம் இருக்கு. அது 6 காலங்கள்ல இதுல வந்து முல்லை, பாலை நிலங்கள் வந்து இது 2 பொருந்தலை சரிங்களா? மற்ற 3 பொருந்திருக்கு. இதுல வந்து கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிய கேட்டிருக்காங்க. அடுத்து 13வது கொஸ்டின் வந்து வினைகளின் பொருள் வேறுபாடு பொருள் கூறுக. விலை சரிங்களா? விலைன்னு அப்படின்னா அதாவது பள்ளி, அதாவது செவத்துல விடுற பள்ளிக்கு வந்து லே வந்து பார்த்தீங்கன்னா பொருளின் மதிப்பு. ஸ்கூலுக்கு வர்ற லேக் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குது சரிங்களா? அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது.
கரிகாலன் கல்லணை கட்டினான். கரிகாலன் கல்லணை கட்டினாங்கிறது ஒரு செய்வினை வாக்கியம். 15ஆம் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் செய்யப்பாட்டு வினை தொடர் எதுன்னு கண்டறிய. செய்யப்பாட்டு வினை தொடர்னா ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார். ஓட்டுநர் பேருந்தை இயக்கினாருங்கிறது தான் செய்யப்பாட்டு வாக்கியம். அந்த ஓட்டுநரா பேருந்தை இயக்கினார் இதெல்லாம் வினா வாக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்க 16ஆம் கொஸ்டின். பிறவினை சொற்றொடரை கண்டறிய. பிறவினை பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். இதான் பிறவினை வாக்கியம். 17ஆம் கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகைகளை சார்ந்தது. அதாவது அந்த வினா எப்படி அமையணும்னா தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை. இது எப்படி வினாவுக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா. அதாவது எங்கள் வீட்டில் இல்லைங்க வினாவை அமைய சொல்ல உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்குற மாதிரி. சரிங்களா? அடுத்து பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. திருக்குறள் 1330 குறள் பாக்களை கொண்டுள்ளது. இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். திருக்குறள் எத்தனை குறள் பாக்களை கொண்டுள்ளது. சரிங்களா? அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுல கிளி தேனி தையல் மனிதர். இதுல பார்த்தீங்கன்னா சி தான் சரியா இருக்கு. பொறுத்துக்க பாருங்க. உழைப்புக்கு கொடு. உழைப்புக்கு கொடு என்னது கூலி தான். உரிமைக்கு கொடுப்பது என்னதுன்னு கேட்டீங்கன்னா குறள். கவலைக்கு கொடுப்பது என்னன்னு கேட்டால் கவலைக்கு கொடுப்பது விடை. பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. சரிங்களா? இதில் டி தான் சரியான பதிலாக இருக்குது. பார்த்துக்கங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது. வணிகம் ஆப்ஷன் தான் சரியான பதில். இல்லை வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. இதான் சரியான பதில். சரிங்களா? அடுத்து 23ஆம் கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம். அதை எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். இதுதான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? பொருத்தமான காலம் அமைதல். சரியான தொடரை தேர்வு செய்க. இதில் ஏ ஆப்ஷன் பாருங்க. மாலனை கந்தன் வீழ்த்தினான். இது என்ன காலம் தான்? இறந்த காலம். அதாவது நடந்து முடிஞ்சிட்டு. இதான் கரெக்டாக புரிஞ்சிருக்கு. மாலனை கந்தன் வீழ்த்துவான். வீழ்த்துவான்ங்கிறது எதிர்காலம். ஆனால் நிகழ்காலம் இருக்கு. இது தப்பா இருக்கு. சிய பாருங்க. மாலனை கந்தன் வீழ்த்துகிறான். இது நிகழ்காலம். ஆனால் எதிர்காலம் இருக்கு. சரிங்களா? இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியாக புரிஞ்சிருக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குறது. ஆடு சரியான சொல் தான். ஆட்டுக்குட்டி. சரிங்களா? ஆடு சரியான சொல் ஆட்டுக்குட்டி. 26ஆவது கொஸ்டின் பாருங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் அமைக்க. விளையாட்டு பறவை பாட்டு திடல். அதாவது விளையாட்டு திடல். இது தான் சரியா பொருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து சரியான எழுத்து வழக்கு சொல்லு கண்டிதம். தேங்காய் விழுந்தது மண்டை உடஞ்சிச்சு. இது பேச்சு வழக்கு. அப்ப எழுத்து வழக்கு அப்படின்னா சிய பாருங்க. ஆப்ஷன் சில தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது அப்படின்னு வரும். சரிங்களா? 28ஆம் கொஸ்டின் பாருங்க. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தார். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இதான் சரியான அமைந்த பேச்சு தமிழில் அமைந்த தொடர் எழுத்து. சரிங்களா? 29ஆம் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். இதான் கரெக்டா எழுத்து வழக்கு தொடர். மத்தெல்லாம் பேச்சு வழக்கு தொடர் மாதிரி இருக்கு. சரிங்களா? தனி சொல்லோ அது தனி எழுத்தோ விளக்கி காட்டும் போது அது என்ன ஒற்றை மேற்குறியில் கூடாது. தனி சொல்லோ தனி எழுத்து விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்குறி இட வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா 37 ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துங்க. அதுல ஜிஎஸ் எல்லாம் வருது. சரிங்களா? அடுத்து பாருங்க. குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிய. சரிங்களா? கும்பகோணத்துக்கு மருவு தான் குடந்தைன்னு வரும். சரிங்களா? 32ஆவது கொஸ்டின் பாருங்க. ஊர் பெயரின் மருவை எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அதாவது திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி கரெக்டா தான் இருக்கு. புதுக்கோட்டை புதுவை, அது தப்பு. சரிங்களா? மயிலாப்பூர் மயிலம் வராது. நாகர்கோயிலுக்கு நாகைன்னு வராது. நாகை பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு தான் வரும். சரிங்களா? இது மயிலாப்பூருக்கு மயிலைன்னு வரும். புதுவை கோட்டைக்கு புதுவைன்னு வராது, புதுகைன்னு வரும். சரிங்களா? பாருங்க. இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. எக்ஸ்பெரிமெண்ட்னா பரிசோதனை. சரிங்களா? 34ஆவது கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். செக் அப்படின்னானது காசோலை. 35ஆவது கொஸ்டின் பாருங்க. அதாவது கேபினெட், அதாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. கேபினெட்னா அது அமைச்சரவை. கல்ச்சுரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்பாடு. கல்ச்சுரல்னா பண்பாடு. அடுத்து பாருங்க. ஹியூமனிசேஷன் மனித நேயம். அடுத்து டிஏ பாருங்க. பார்டரைசிஸ் அப்படின்னா கேட்டீங்கன்னா அது எல்லை. பார்டர்னா நம்மளுக்கு எல்லைன்னு தான் வரும். சரிங்களா?
உடன்பாட் 36ஆம் விஷயம் உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ்கண்டவற்றில் எந்த விடை கூறலாம்? அதாவது உடன்பட்டு கூறுன நேர் விடை. விடை எத்தனைப்படும்? விடை வகைகள். விடை வந்து எத்தனை வகைப்படும் கேட்டா 8 வகைப்படும். விடை வந்து எத்தனை வகைப்படுங்கன்னா 8 வகைப்படும். அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிய. ஸ்டெப்லர் கேட்டா கம்பி தைப்பு கருவி. ஸ்டெப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கட்டாயம் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல இருந்து ரப்பர் ஸ்டாம்ப். ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப்னானது இழுவை முத்திரை. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அலுவல் சார்ந்த கலைச்சொல்னா சரியான இணைப்பு தெரிஞ்சத ஒளி. சரிங்களா? ஒளி என்கிறது இது வந்து கரெக்டா பொருந்திருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு பண்ணா கரெக்டா பொருந்ததுல. ஒளி என்கிறது இதுதான் கரெக்டா பொருந்திருக்கு. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்கான சரியான இது எப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லயே கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? நெல்லை மாநகரத்தில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றா உள்ளன. காவல்துறை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவல்துறை தெரு என்றால் சிறைச்சாலை. அரசனால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேல வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது. கூளம் என்பதுக்கு தானியத்தை குறிக்கும். கூளைக்கடை தெரு என்பது மருவி கூளைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது. அக்கச்சாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கச்சாலை தெரு. சரிங்களா? இதை பார்த்துக்கங்க. நெல்லை நகரில் மேற்கே பேட்டை என்ற ஊர் உள்ளன. வணிகம் பெறும்பகுதி பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்றதாக இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னர் நின்றசீர் நெடுமரனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியாபுரம் எனவும் அவன் தேவையாகிய மங்கைக்கரசி மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கு. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இந்த பேராப் இருக்கு. இதுல இருந்து எப்படி கேட்டா காவல்துறை தெரு என்றால் என்ன? காவல்துறை தெருன்னா சிறைச்சாலை. பாருங்க, குளம் என்பது எதை குறிக்கணும்? குளம்னா தானியம். அடுத்து பாருங்க, அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் தான் அக்கச்சாலை. அதாவது பொற்காசு நாணயங்கள் இதெல்லாம் வந்து அக்கச்சாலை தான் வைப்பாங்க. கடந்து பாண்டிய மன்னரை வரவேற்று வந்து பாண்டியாபுரம். இந்த இதுக்குள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்ல இருக்கும். சரிங்களா? நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எதுன்னு கேட்டா பேட்டை. நெல்லை நகர்ல மேற்கே உள்ள ஊர் வந்து பேட்டை. சரிங்களா? அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூட்கள் இது அன்று. இதான் வந்து கரெக்டா பொருந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒருமை பன்மை பிழையற்றல் என்னதான் நம்ம ஸ்கூல் புக்ல பார்த்தாலும் குழப்பமா இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. நான் வந்து 37 வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 37 வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? வர ஒரு குரூப் 4 வச்சுதான் குரூப் 2 வச்சுதான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம் கால் ஃபார் இருக்கு. கட்டாயம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போங்க. சரிங்களா? ஒருமை பன்மை அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லா இதுவும் இருக்காது. சரிங்களா? அதனால நம்ம சேனல்ல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்னா நான் வாங்கிய நூல்கள் இது அன்று. இதான் வந்து ஒருமை பிழையற்ற சரியான தொடர். 47ஆம் கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. பகைவர் நீவீர் அல்லீர். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பகைவர் நீவீர் அல்லீர் இதுதான் சரியான பண்பு. சரிங்களா? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது வந்து அகர வரிசைப்படினா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும். இதுல வந்து உயிரெழுத்துக்கள்ல அழுவும் வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து. அடுத்து உறவு நீர், கரையும், நெகிழி, சென்னி, மதலை. இதுல வந்து சி டி தான் ஆப்ஷன் சரியா இருக்கு. சரிங்களா? கெடுதல் என்ற தொழில் பெயர் எவ்வாறு தெரியுது? அதாவது கெடு வந்து கெடு கேடு. சரிங்களா? அப்படிதான் பிரியும். விகுதி பெறாத தொழில் பெயர் கேட்டா கூத்து. சரிங்களா? விகுதி பெறாதல இந்த கூத்து வந்து விகுதி பெறல. சரிங்களா? மத்தெல்லாம் தொழில் பெயரே கிடையாது. சரிங்களா? அடுத்து 51ஆம் கொஸ்டின் பாருங்க. குறிஞ்சி. குறிஞ்சின்னா முருகன். அதாவது முருகன், திருமால், இந்திரன், வர்ணன், கொற்றவை. சரிங்களா? இதுல வந்து குறிஞ்சி முல்லை மருதத்துக்கு வந்து எப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணிட வேண்டியதான். குறிஞ்சி முருகன், குறிஞ்சியில வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னா இதுனா முருகன், திருமால், இந்திரன், வர்ணன், கொற்றவை அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து அவங்க கரெக்டா இருக்கும். சரிங்களா? குறிஞ்சிக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா முருகன், முல்லைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமால், மருதத்துக்கு வந்து இந்திரன், நெய்தத்தில் வந்து வர்ணன். சரிங்களா? பாலைக்கு வந்து கொற்றவை. சரிங்களா? பாலை இதுல இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. எடுத்துக்காட்டினை எடுத்துக்காட்டினை பொறுத்துக. மரம், காடு. இதுல வந்து மரம்னா மரம் வருது, காடுனா கருவேலங்காடு. இது என்ன பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர்கள். சரிங்களா? மரம், காடு இது ரெண்டு வந்து இடுகுறி பெயர்கள். மா, கருவேலங்காடு இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர்கள். இடுகுறி பேர், இடுகுறி சிறப்பு பெயர்கள் வந்து ஸ்கூல் புக்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? சொல் பொருள் பொறுத்துக.
தாள்னானது நாக்கு. எந்த இல்லு வரும்னு பார்த்துக்கோங்க. செவுத்துல விடுற பள்ளிக்கு வர்ற இல்லு. சரிங்களா? தாள்னானது நாக்கு. பிழைச்ச தொடரை கண்டறிய. சரிங்களா? இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். சரிங்களா? இடப்பக்க சுவரில் எழுதாதே. சுவற்றில் வராது, சுவரில் வரும். சரிங்களா? சுவரில் எழுதாதே. அதே மாதிரி இடதுன்னு வராது, இடப்பக்க. சரிங்களா? இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். சரிங்களா? இதே மாதிரி அடுத்து பாருங்க, 55ஆம் கொஸ்டின் அப்படிதான். கயிற்று இக்கு வரும். சரிங்களா? கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இதுவும் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்து 56ஆம் கொஸ்டின் பாருங்க, சரியான நிறுத்த குறியீடை கண்டறிய. தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயம் ஆன்மாவும் தமிழர்கள் என்றார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியா போயிருக்கு. எதுல வந்து மேற்கோள் குறியீடும், இதுல வந்து கால் புள்ளி வரணும், இதுலலாம் அரை புள்ளி வரணும் பார்த்துக்கோங்க. இரட்டை மேற்கோள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியான நிறுத்த குறியிட்ட வாக்கியத்தை தெரியுங்க. மனிதா. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய். இதுல வந்து எதுல வினா குறி வருது, எதுல ஆச்சரிய குறி வருது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஊர் பேரின் மறுவை எழுதுக. சரிங்களா? தவறான ஊர் பேரின் மறுவை பெயர். இதுல பார்த்தீங்கன்னா தவறான இது கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் வந்து வாசிக்க சொல்லி தவறா கேட்டிருக்காங்களா, இல்ல எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா, இல்ல வந்து சரியான இது கேட்டிருக்காங்களா, இல்லைன்னு வேறுபட்ட கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டா பார்த்துக்கோங்க. இதுல வந்து தவறான ஊர் பேர் மறுங்க. கோவை வந்து கோயம்புத்தூர் கரெக்ட், திருச்சிக்கு வந்து திருச்சிராப்பள்ளி கரெக்ட், நெல்லைக்கு வந்து திருநெல்வேலின்னு வரணும். சரிங்களா? இது வந்து நெய்வேலின்னு கிடக்கு, தவறு. புதுவைக்கு வந்து புதுச்சேரி. சரிங்களா? கரெக்ட் தான். சனி நீராடு என்பது எப்பொழுது ஆகுது, இது வந்து ஔவையார் வாக்கு. சரிங்களா? சனி நீராடு என்பது ஔவையார் வாக்கு. இது பார்த்தீங்கன்னா 9th புது புக்கில் அழகா இருக்கும். சரிங்களா? சரியான எண்ணடையை கண்டறிய. சரிங்களா? ஓர் இரவு, அதாவது ஓர் இரவு, அதாவது உயிரெழுத்துக்கள் வந்து இரவுல ஈல வந்து உயிரெழுத்து வருது. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஓர் அப்படின்னு ஒன்று வரணும். சரிங்களா? நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. நன்மொழிங்கிறது எதிர்ச்சொல் கேட்டா தீமொழி. நன்மொழி என்பது எதிர்ச்சொல் கேட்டா தீமொழி. 62ஆம் கொஸ்டின் பாருங்க. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியான கண்டறிய. அலி ஆலி. அலி வந்து பார்த்தீங்கன்னா அழித்தல், ஆலிங்கிறது கடல். சரிங்களா? அலின்னா அழித்தல், ஆலிங்கிறது கடல். சரிங்களா? மதி இருபொருள் கண்டறிய. மதி என்னது? நிலா. அதாவது நிலவுக்கு வந்து இன்னொரு பேர் மதின்னு உண்டு. அதே மாதிரி அறிவு ஞானம் அந்த இதுக்கு வந்தது மதி அப்படின்னா உண்டு. சரிங்களா? இருபொருள் கால், இருபொருள் தருக. கால், அதாவது கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா புரிஞ்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான புரிஞ்சிருக்கு. இச்செயலை செய்தது மங்கையா மடந்தை அஞ்சு வேணா கேட்டா ஐய வினா. இது அங்க ஓடுவது பாம்பா கயிறா அப்படின்னு ஐயத்தை தோன்ற மாதிரி இருந்தாலே அது வந்து ஐய வினா. சரிங்களா? பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும், வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. இது இதை சரியான இணைப்பு சொல்லியதுன்னு கேட்டா அதனால். சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரிங்களா? 67ஆம் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட இல்லையெனில் நாம் துன்பப்பட நேரும். அந்த பிராக்கெட்ல அந்த இதுல என்ன வரும், அண்டர்லைன்ல என்ன வரும்னா இல்லை என்றால் அப்படின்னு வரும். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயான டைம் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஒரு டெய்லி ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? பார்க்காம மட்டும் போகாதீங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னதான் ஸ்கூல் புக்கை படிச்சாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்காம நீங்க எக்ஸாம் காலுக்கு போறது சுத்த வேஸ்ட். சரிங்களா? அதாவது பிரித்தெழுதுக. இரண்டல்ல என்ற சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது 2 பிளஸ் அல்ல. சரிங்களா? பிரித்தெழுதுக. இன்னும் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்மள்ட்ட நான் நிறைய கொஸ்டின் இருக்கு, இன்னும் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஜிஎஸ் கொஸ்டின் எல்லாம் நிறைய இருக்கு, ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்லாம் நிறைய இருக்கு. அதாவது ஹிஸ்ட்ரி தனித்தனியா வீடியோ போட்டேன், ஹிஸ்ட்ரிக்கும் எக்கனாமிக்கும் தனித்தனியா வீடியோ போட்டேன். எனக்கு நேரங்கள் இல்லை, அதனால ஜிஎஸ் மொத்தமாகவே வீடியோ போடுறேன், பார்த்துங்க. இப்போ தமிழ் வீடியோ வருது, தமிழ் வீடியோ ஒரு 10 வீடியோ கொஸ்டின் இருக்கு, அது 10 கொஸ்டின் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ் கொஸ்டின் மொத்தமாக வரும். நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிரித்தெழுதுக. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுகிறேன். பெருமை பிளஸ் கடல். பெருங்கடல் என்பது பெருமை பிளஸ் கடல். சரிங்களா? 70ஆவது கொஸ்டின் பாருங்க. இருபொருள் கொண்ட சொல், இருபொருள் கொண்ட அன்னை தன் 70ஆவது கொஸ்டின் பாருங்க. இருபொருள் கொண்ட சொல், அதாவது அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும், அதாவது நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. சரிங்களா? அடுத்து 71ஆவது கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுது. அவர்ங்கிறது எந்த இடத்துல பொருந்துன்னா, நீங்க அவர்ங்கிறது எல்லா இடத்துலயும் பொருத்தி பாருங்க. என் வீடு அவர் வராது, தம்பி அவர் வா அப்படின்னு வராது, நீர் அவர் தேங்கி இருக்கிறது வராது, யார் அவர் தெரியுமா. இதுல வந்து டி தான் கரெக்டா புரியும். சரிங்களா? அடுத்து பாருங்க. 72வது அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க. வேற்றுமை, அதாவது வேற்றுமை இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் இந்த பிராக்கெட்ல வந்து வேற்றுமை போட்டு பாருங்க. இதுல வந்து ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கி
இதான் வந்து இதுதான் கரெக்டா நம்மளுக்கு அடைப்புல போகும். சரிங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்து. சரி, உணவு பசித்தவனுக்கு உணவு கொடு. சரிங்களா? இதான் வந்து இதுதான் கரெக்டா போயிருக்கு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் புற்றில் முட்டையிடும். சரியான இணைப்பு சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆதனால். அதாவது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரிங்களா? 75ஆம் கொஸ்டின் பாருங்க. கல் கூட்டுப்பேர். கல் வந்து கட்குவியல் வரும். நல்லா பார்த்துக்கங்க. கட் குலைனா வராது, கட்டும் வராது, கட்குவியல். சரிங்களா? அடுத்து பாருங்க. தகுந்த சொல்லை தேர்ந்தெடுங்க. ஆராயும் அறிவுடையவர் டேஸ் சொற்களை பேச மாட்டார். ஆராயும் அறிவுரை வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டார். இது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சரிங்களா? பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சரியான இணை தேர்ந்தெடுங்க. பனி அப்படின்னா அது வந்து குளிர். சரிங்களா? பனி அப்படின்னா அது வந்து குளிர். இதுதான் சரியா புரிஞ்சிருக்கு. 78ஆவது கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் போடக்கு முன்னாடி எது தவறா கேட்டுக்கலாம், சரியா கேட்டுக்கலாம்னு பாருங்க. இதுல வந்து 78ஆவது கொஸ்டின் தவறான இணை கேட்டிருக்காங்க. சேரிட்டினா தொண்டு, கரெக்ட். தத்துவம்னா பைலாசாப்டினா தத்துவம், கரெக்ட். இன்டிகிரேட்டினானது பகுத்தறிவு கிடையாது. ரீஃபார்ம்னா சீர்திருத்தம், கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து 79ஆம் கொஸ்டின் பாருங்க. கலைச்சொல் அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுங்க. இது வந்து டிமாண்ட் டிராப்ங்கிறது வரை ஓலை. சரிங்களா? வரை ஓலை கரெக்டா இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து எபிகிராஃபிங்கிறது கல்வெட்டு. கூற்று காரணம் சரியாக பாருங்க. 8 தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. பாருங்க, 8 தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு, கரெக்ட் தான். இது காரணம் பாருங்க. பண்டைய தமிழ் மன்னர்களின் ஆட்சி, வீரம், கொடை, கல்வி முதலிய வச்சு அறியலாம். இதை வந்து 8 தொகை நூல் வந்து என்ன சொல்றான், புறநானூறு 8 தொகை நூலுன்ட்டான். அந்த 8 புறநானூறு பாடல பண்டைய மன்னரோட ஆட்சி, வீரம், கொடை, கல்வி இதை வச்சு அறியலாம். இது ரெண்டும் கரெக்ட் தான். சரிங்களா? கூற்று காரணம் சரி. நான் எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் நிறைய வரும். சரிங்களா? நம்ம வந்து ஸ்கூல் புக்கு என்னதான் படிச்சு போனாலும், என்னதான் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணாலும், கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 கொஸ்டின் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். எக்ஸாம் கால் எழுதிட்டு ஐயோ சார் நான் தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டோமே, வெளியே வந்து நம்ம அழுது புலம்ப வேண்டாம். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கல நம்மளுக்கு எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பாருங்க. பக்கத்தில் நம்மளுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். 10க்கு மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுற இடத்துல இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு போச்சுல 1 அல்லது 2 தான் விடும். உங்களுக்கு வந்து கொஸ்டினுக்கு மார்க் கூடும், உங்களோட மார்க் கூடும், ப்ளஸ் வந்து கட்டாயம் வேலையும் கிடைக்கும். சரிங்களா? கூற்று பாருங்க. திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார். இது கரெக்ட் தான். சரிங்களா? திருமந்திரத்தை எழுதினா திருமூலர். 17 சித்தர்கள் ஒருவர் திருமூலர். சரிங்களா? 17 சித்தர்கள் ஒருவர் திருமூலர், ரெண்டும் கரெக்ட் தான். குறில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிவு. இதுல வந்து தவறான இணை கேட்டீங்கன்னா, களம் காலம், சுழல் சூழல், வளம் வாழ்வு, புகழ் திகழ். இது வந்து பாத்தீங்கன்னா புகழ் வந்து திகழ், இது தப்பு. சரிங்களா? அந்த கா சு இதெல்லாம் வந்து பொருள் நெடில். இது வந்து புகழ் திகழ்ங்கிறது பொருள் நெடில் கிடையாது. சரிங்களா? ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. கல்லில் நார் உறுத்தல். கல்லில் நார் உறுத்தல் ஒரு இயலாத, கல்லு நார் உரிக்க முடியாத செயல், அது இயலாத செயல். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தல. வரின் ஆயினும் அல்லில் விருந்து ஓக்கும். இதில் பாத்தீங்கன்னா எப்படி கரெக்டா பொருத்தணும்னா, அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும். இது வந்து ஆப்ஷன் சி தான் சரியா பொறுத்திருக்கு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வவ்வல்ங்கிறதுனா உயிரெழுத்து. சரிங்களா? கான்சனன்ட் என்னன்னா மெய் எழுத்து. ஹோமோகிராபின்னு எழுதுனா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மொழி. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லுன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜியா விண்வெளி தொழில்நுட்பம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியா புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராஃப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா செதுக்கி. சரிங்களா? ஃபோல்டர்னா உரை. கர்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுட்டி. ப்ரோசர் அப்படின்னு கேட்டா லாவி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுங்க ஒரு 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. மரபு பிழையற்ற எடுத்து எழுதுக. சரி, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. பனை வடலி. சரிங்களா? மரபு பிழையற்றதை கேட்டிருக்காங்க. பனை வடலி தான் கரெக்டானது. 90ஆவது கொஸ்டின் வினை முற்று கூறிய வேர்ச்சொல் எழுத. அதாவது சென்டனர் வந்து செல். அதாவது வேர்ச்சொல் எப்போதும் ஒரு ஆப்போசிட்ல ஒரு கட்டளை பொருள் தான் இருக்கும். சரிங்களா? வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. நடந்தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? நடந்தாலுங்கிறது நடதான் கரெக்டா புரிஞ்சிருக்கு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல் வந்து கழனி, பலனம். இதுல வந்து வயல் கரெக்டா புரிஞ்சிருக்கு. 93ஆவது கொஸ்டின் பாருங்க. சேர்த்து எழுதுக. சரிங்களா? எழுத்தாணி எப்படி எழுதுனா எழுத்தாணி, அதாவது இத்து வருது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. எழுத்தாணிக்கு இடையில இத்து வருது. இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது என்ன? அறியா வினா. வழிப்போக்கருக்கு அது தெரியாது, அதனால இந்த இதுல வந்து நிற்குமான்னு கேட்பாங்க. இது வந்து அறியா வினா. சரிங்களா? அடுத்து பாருங்க. சரியான வினாச்சொல் எது? நெல்லையப்பர் கோயில்
எங்கு உள்ளது? கொஸ்டினை நம்ம பார்க்க நம்மளே ஆப்ஷனை பார்க்க கரெக்டாக அடிக்கலாம். நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? இதுதான் 3 காலங்களையும் குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நடந்தால், நடக்கின்றால், நடப்பால். இதுதான் கரெக்டாக போகுது. முக்காலங்களும் குறிக்கும். சரிங்களா? அடுத்து தவறான ஓமை இணையை தேர்ந்தெடுக்க. அதாவது தவறான ஓமை எதுனா பசுமரத்தாணி போனது எளிதில் மனதில் பதிந்தது. மடை திறந்த வெள்ளம் கூட தடையற்றது. கரெக்ட். கீரியும் பாம்பு போல. கீரியும் பாம்பு எப்படின்னா சண்டை போட்டு தான் இருக்கும். ஆனா இதுல வந்து ஒற்றுமைன்னு இருக்காங்க. ஒற்றுமை கிடையாது. இது தப்பு. விரலுக்கு இழைத்த நீர் போல விரலுக்கு இழைத்த நீர் வந்து பயணத்தை செய்யும். சரிங்களா? 98ஆம் கொஸ்டின் பாருங்க. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுக. எத்தனிக்கும் எத்தனிக்கும் அதோட எதிர்ச்சொல்லுன்னு கேட்டா முயலாமை. சரிங்களா? எத்தனிக்கும் இதோட மீனிங் கேட்டீங்கன்னா முயலும். ஆனா வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அதோட மீனிங் வந்து முயலாமை. சரிங்களா? இளமை என்பது கிட்ட இளமை இது அடிச்சிடலாம் பார்த்தோம்னா புதுமைட்டு கூட்டப்பெருக்க புல். சரிங்களா? புல் சரியான எண்ணடை தெரிஞ்சுக்க. புல் வந்து குலாம். புல் வந்து சரிங்களா நண்பர்களே? நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டின் போட்டு விட்டுருக்கேன். இது வந்து 38வது வீடியோ. சரிங்களா? பிஎஸ்சி கொஸ்டின். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து வந்து ஜிஎஸ் கொஸ்டின் வரும். ஒரு தமிழ் கொஸ்டின் ஒரு 10 15 கொஸ்டின் இருக்கு. இந்த 10 15 கொஸ்டினை போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் கொஸ்டின் போடுறேன். நம்ம சேனல்ல கொஞ்சம் லைக் பண்ணி பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இதே மாதிரி நண்பர்கள் நிறைய படிச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் நெருங்கிட்டு அதனால நீங்க எல்லாம் ஜிஎஸ் தமிழ் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்கை. இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஆல்ரெடி 37 வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள் இதே மாதிரி படித்தாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு சரிங்களா? நன்றி. தேங்க்யூ.